நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இப்போ இந்தியாவை மிரட்டியிருக்காங்க. நீங்கள் மட்டும் இதை செஞ்சீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடையை போடுவோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவை மிரட்டியிருக்காங்க. இதுக்கு இந்தியா எந்த மாதிரியான பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வரலாற்றிலேயே, அதாவது பாகிஸ்தானுடைய வரலாற்றிலேயே முதல் முறை அப்படின்னு சொல்லலாம், பாகிஸ்தானுடைய ராணுவம் இருக்கு இல்லையா, அந்த ராணுவத்துக்குள்ளேயே விமானப்படைக்கும் தரைப்படைக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது விஷயம் தான் ரொம்பவுமே முக்கியம், நமக்கு ஒரு காமெடியான விஷயம்னு கூட சொல்லலாம். ஓப்பனாகவே பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இனிமேல என்னால் பிச்சை கேட்டெல்லாம் போக முடியாது, நான் பிச்சை கேட்டு போகிறத இவங்கெல்லாம் விரும்பலை, அதனால் இனிமேல் நாம் பிச்சை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பஹல்காமில் அப்பாவி மக்கள் மேலே தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினதுனால தான் நம்முடைய இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கிறதாக சொன்னாங்க. இதற்கிடையில தான் பாகிஸ்தானுக்கு போகும் நீரை இந்தியா நிறுத்தினாங்கன்னா இந்தியாவுக்கு போகும் நீரை சீனாவும் நிறுத்தும் அப்படின்னு சீனாவுடைய உலகமயமாக்கல் மையத்துடைய துணைத் தலைவர் விக்டர் ஜிகாய் காவ் அப்படிங்கிறவர் அடாவடி கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த பஹல்காம் தாக்குதலில் தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் உதவி இருக்கும் அப்படின்னு சந்தேகப்படப்பட்டுச்சு. இதனையடுத்து தான் பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தாங்க. குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத நடத்தினாங்க. அதே போல் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தையும் நிறுத்தி வைப்பதாக அறிவிச்சிருந்தாங்க. இதனால் வரும் காலங்களில் சிந்து நதி நீர் பாகிஸ்தானுக்கு செல்றதுல சிக்கல் ஏற்படலாம் அப்படிங்கிற சூழல் உருவாகி இருக்கு. இதற்கிடையில தான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனா இப்போது சில முக்கியமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கு. அதாவது பெய்ஜிங்கில் இருக்கும் சீனா மற்றும் உலகமயமாக்கல் மையத்துடைய துணைத் தலைவரான விக்டர் அவர்கள் இந்தியாவுக்கு பிரம்மபுத்திரா நதியிலிருந்து தண்ணீர் வருவதை சீனா நிறுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாகிஸ்தானுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்த இந்த நிலையில தான் அதற்கு அதிருப்தி தெரிவித்த பிறகே தான் விக்டர் இந்த கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. மேலே அவர் என்ன சொல்றாருன்னா, தன்னை மற்றொரு நபர் எப்படி நடத்தக்கூடாது அப்படின்னு ஒருவர் நினைக்கிறாரோ அதே போல மற்றவர்களை நடத்தக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சீனாவுடைய நட்பு நாடான பாகிஸ்தானுக்கு தண்ணீர் போறதை இந்தியா தடுத்தாங்கன்னா சீனாவும் இந்தியாவுக்கு தண்ணீர் போறதை தடுக்கக்கூடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவுக்கு பிரம்மபுத்திரா நதி முக்கியமானதாக இருக்கு. இது சீனாவில் இருந்தே இந்தியாவுக்கு பாயுது. இந்த பிரம்மபுத்திரா நீர் மீது சீனாவுக்கே அதிக கட்டுப்பாடு இருப்பதாக அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் இந்தியாவிலிருந்து எப்படி பாகிஸ்தானுக்கு ஆறுகள் போகுதோ அதே போல சீனாவிலிருந்தும் இந்தியாவுக்கு ஆறுகள் வருவதை யாரும் மறக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் தன்னுடைய நண்பனான பாகிஸ்தானை ஆதரிக்க சீனா பிரம்மபுத்திரா நதி நீரை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம் அப்படின்னும் விக்டர் காவ் அவர்கள் மிரட்டும் தொனியில பேசியிருக்கிறாரு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கார்கில் போர் நடந்த போதும் கூட சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தல. கடந்த காலங்களிலையும் இந்திய ராணுவம் மீது பாகிஸ்தானை ஆதரிக்கும் தீவிரவாதிகளும் தாக்குதலை நடத்தினாங்க. ஆனால் அப்போதும் கூட சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தி வைத்ததே கிடையாது. ஆனால் இந்த முறை பஹல்காமில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டாங்க. இதன் காரணமாகவே தான் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சாங்க. அதுவும் தீவிரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத வரைக்கும் மட்டும்தான் நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு இந்தியா அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லாமல் சீன பிரதிநிதி இது போல பொறுப்பற்ற கருத்துக்களை சொல்லியிருப்பது விமர்சனங்களை கிளப்பியிருக்கு. அதனால் அவரை பலரும் திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க. அப்போது பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஏவி மக்கள் மேலே தாக்குதல் நடத்தினா அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்க. பாகிஸ்தானில் இருக்கிற அப்பாவி பொதுமக்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் நீங்கள் ஆதரவாக பேசும்போது இந்தியாவில் அப்பாவி பொதுமக்கள் மேலே பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்களே அவங்கள நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை பற்றி வாயை திறக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பலரும் சீனாவையும் சீனாவுடைய இந்த பிரதிநிதியையும் திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க. இதே வேளையில் இன்னொரு பக்கம் பாகிஸ்தானில் இப்போ ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெடிச்சிருக்கு நண்பர்களே. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்கலாம். அதாவது பாகிஸ்தானுடைய ராணுவம் இருக்கு இல்லையா, அதில் இப்போ ஒரு மிகப்பெரிய கலகம் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. அதாவது பாகிஸ்தானுடைய ராணுவத்தில் விமானப்படை தரைப்படை இடையே கடுமையான கலகம் ஏற்படும் சூழல் நிலவிட்டு வருவதாக சொல்லப்படுது. பாகிஸ்தான் ராணுவம் பொதுவாகவே அந்த நாட்டு அரசியலில் எல்லா வகையிலையும் ஆதிக்கம் செலுத்திட்டு வருது. கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் பாகிஸ்தானை ராணுவம் நேரடியாக ஆட்சி செஞ்சிருக்கு. மீதம் இருக்கும் 45 ஆண்டுகள் மறைமுகமாக நாட்டை ஆட்சி செஞ்சிருக்கு. ஜெனரல் அயூப் கான், ஜெனரல் யஹ்யா கான், ஜெனரல் ஜியா உல் ஹக் மற்றும் ஜெனரல் பர்வேஸ் முஷரப் ஆகிய 4 இராணுவ தலைவர்கள் பாகிஸ்தானுடைய அதிபர்களாக பணியாற்றியிருக்காங்க. யார் நாட்டை ஆட்சி செஞ்சாலும் பாகிஸ்தானுடைய வெளியுறவு கொள்கை, குறிப்பாக அதனுடைய இந்திய கொள்கை எப்போதும் பாகிஸ்தான் இராணுவத்தின் மூலம் மட்டும்தான் எடுக்கப்படும் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் யார் ஆட்சியில் இருந்தாலும் உண்மையிலே அந்த நாட்டில் ஆட்சியில் இருப்பது என்னவோ இராணுவம் தான் அப்படின்னு ஒரு கூற்றும் இருக்கு. கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக பாகிஸ்தான் அரசியல் வரலாற்றில் பிரதமர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவது பாகிஸ்தானுடைய இராணுவம் தான். பாகிஸ்தானில் இராணுவ ஜெனரலாக இருக்கிறவங்க சொல்கிறது தான் இங்கே சட்டம் அப்படிங்கிற நிலைமை நிலவிட்டு வருது.
ஒருவேளை ஜெனரல்கள் சொல்வதை மீறினா அங்க ஆட்சியை கவிழும் நிலை கூட ஏற்பட்டிருக்கு. பாகிஸ்தான் வரலாற்றில் இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஆட்சி மாற்றங்கள் பல இராணுவம் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் செய்யப்பட்டிருக்கு. அதாவது அதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல பிரதமராக 2018 இம்ரான்கான் அவர்கள் தேர்வான போது அவர் தன்னை எதிர்த்த எல்லோரையும் எளிதாக சமாளிக்க காரணம் இராணுவம் அப்படின்னே சொல்லப்படுது. அந்த நாட்டுடைய இராணுவத்தின் செல்ல பிள்ளையாகவே இம்ரான்கான் அவர்கள் இருந்தார். இராணுவம் சொல்றது எல்லாத்தையும் கேட்கும் தலையாட்டி பொம்மை அப்படின்னு கூட இம்ரான்கான் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. ஆனால் அப்படிப்பட்ட இம்ரான்கானுக்கும் அந்த நாட்டு இராணுவத்துக்கும் கடந்த 2022 வருடம் ஏற்பட்ட சில மோதல்கள் அவருடைய ஆட்சிக்கே எதிராக திரும்பிச்சு. இதனால் அவருடைய ஆட்சியும் கவிழ்ந்தது. இந்த நிலையில தான் இராணுவத்தில் மிகப்பெரிய கலகம் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. அதாவது பாகிஸ்தான் இராணுவத்தில் விமானப்படை தரைப்படையிடையே கடுமையான கலகம் ஏற்படும் சூழல் நிலவிட்டு வருவதாக சொல்றாங்க. பாகிஸ்தான் இராணுவத்துக்குள்ள தற்போது விமானப்படையுடைய கை ஓங்கி இருப்பதாகவும் சொல்றாங்க. காலமாக அங்கே தரைப்படை தான் அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அங்கே நாட்டை கட்டுப்படுத்துவதும் தரைப்படை தான். ஆனால் அது இப்போது மாற தொடங்கி இருப்பதாக சொல்றாங்க. இந்தியா கூட நடந்த மோதல்ல தரைப்படைக்கு வேலையே இல்லை. விமானப்படை தான் பெரிதாக எல்லா தாக்குதல்களையும் மேற்கொண்டுச்சு. இந்தியாவும் பாகிஸ்தானுடைய விமானப்படையே தான் குறி வச்சாங்க. இந்திய ஏவுகணைகளால் 3 விமானப்படை தளங்கள் தாக்கப்பட்டதாக பாகிஸ்தானுடைய இராணுவமே அறிவிச்சிச்சு. அதாவது நூர்கான் விமானத்தளம், முரித்தளம் மற்றும் ஷோர்காட் விமானத்தளம் ஆகியவை தாக்கப்பட்டது அப்படின்னு பாகிஸ்தானுடைய இராணுவ செய்தி தொடர்பாளர் அகமது ஷெரீப் சௌத்ரி அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. இப்படி பாகிஸ்தானுடைய விமானப்படை தான் இந்த தாக்குதல்ல லைம் லைட்ல இருந்தாங்க. இதனால கொஞ்சம் கொஞ்சமாக பாகிஸ்தானுடைய இராணுவ பவர் விமானப்படை பக்கம் செல்ல தொடங்கி இருப்பதாக சொல்றாங்க. அதாவது தரைப்படை தளபதி அசீம் முனீரை விட விமானப்படை தளபதி ஜாகிர் அகமது பாபருக்கு அதிக பவர் வர தொடங்கி இருப்பதாக சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இனி பாகிஸ்தானுடைய இராணுவம் செய்ய போகும் இராணுவ செலவுகள் கொள்முதல் எல்லாமே பெரும்பாலும் விமானப்படைக்கே இருக்கும். அப்படிங்கிறதுனால அங்கே விமானப்படை முடிவுகள் ஓங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால வரலாற்று ரீதியாக இத்தனை காலம் கோலோச்சி இருந்த தரைப்படை இந்தியாவுடைய தாக்குதல் காரணமாக சரிவை நோக்கி சென்று இப்போது விமானப்படை அங்கே அரசியலை கட்டுப்படுத்தும் சக்தியாக உருவெடுக்க தொடங்கி இருப்பதாக சொல்றாங்க. இதனால அங்கே ஆட்சியை அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வேலைகளை செய்ய விமானப்படை தொடங்கி இருப்பதாக சொல்றாங்க. அதாவது இத்தனை காலம் தரைப்படை செய்ததை விமானப்படை செய்ய தொடங்கி இருக்காம். இதனால தரைப்படை தளபதி அசீம் முனீரை விட விமானப்படை தளபதி ஜாகிர் அகமது பாபர் ஆகியோருக்கு இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது. 2 பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு உச்சம் அடைந்துள்ளதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது பாகிஸ்தான் இராணுவத்தில் கலகம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக சொல்றாங்க. அதனால விரைவில் பாகிஸ்தானுடைய தரைப்படைக்கும் விமானப்படைக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு மோதல் ஏற்பட்டு இரண்டாக உடையும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பாக அது நடந்துச்சு அப்படின்னா இதுல இந்தியாவுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு அப்படின்னே நாம நினைக்கிறோம். அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பாகிஸ்தான் பிச்சை கேட்டு போறத சீனா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், துருக்கி போன்ற நாடுகள் விரும்பல அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு விஷயத்தை உங்க எல்லாத்துக்கும் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். நமக்கு இயற்கை மற்றும் மனித வளத்தை அளித்து இறைவன் ஆசீர்வதிச்சிருக்கிறான். அதை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னும் இதை எல்லாத்தையும் பயன்படுத்தி லாபத்தை ஈட்டும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. பாகிஸ்தான் கடுமையான நிதி நெருக்கடியில் தடுமாறிட்டு வருது. பல்வேறு மாகாணங்களில் பஞ்சம் தலை விரித்தாடுது. பாகிஸ்தானில் பணவீக்கம் உச்சம் தொட்டு விலைவாசியும் கடுமையாக உயர்ந்திருக்கு. இந்த நிதி நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட சர்வதேச நாடுகளிடம் பாகிஸ்தான் உதவி கேட்டு போய் நிற்கிது. அதுபோக தன்னுடைய நட்பு நாடுகள்கிட்டையும் கையேந்துவதற்கும் பாகிஸ்தான் தயங்குறதில்லை. குறிப்பாக சீனா பெருமளவு நிதி உதவியை பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டு வர்றாங்க. நிதி நெருக்கடியில் பாகிஸ்தான் இப்படி தள்ளாடிட்டு இருக்கும் சூழலில் தான் அந்த நாட்டுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இராணுவ அதிகாரிகள் மத்தியில் பேசும்போது புலம்பி தள்ளி இருக்கிறாரு. அதாவது சீனா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், துருக்கி உள்ளிட்ட நாடுகளுடன் நம்முடைய நட்புறவு மேம்பட்டு இருக்கு அப்படின்னும், இருந்தாலும் பிச்சை பாத்திரத்துடன் அவர்களிடம் நாம் செல்வதை அவங்க எதிர்பார்ப்பதில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. பாகிஸ்தானுடைய பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் இருக்கும் குவெட்டா நகரில் இராணுவ அதிகாரிகள் மத்தியில் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தானுடைய மிகவும் நம்பகமான நட்பு நாடாக சீனா இருக்கு. சோதனையான காலகட்டத்திலேயும் உற்ற நண்பனாக இருக்கு. அதே போல பாகிஸ்தானுடைய நம்பகமான மற்றும் மதிப்புமிக்க கூட்டாளியாக சவுதி அரேபியா இருக்கு அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. துருக்கி, கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளும் நட்பு நாடாக இருக்காங்க. அதே வேளையில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். வர்த்தகம், வணிகம், புதுமை, ஆய்வு, மேம்பாடு, கல்வி, சுகாதாரம், முதலீடு அப்படின்னு பரஸ்பரம் லாபம் அளிக்கும் முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க.
பிச்சை பாத்திரத்துடன் அவர்களிடம் செல்வதை எதிர்பார்க்கவில்லை. நமக்கு இயற்கை மற்றும் மனித வளத்தை அளித்து இறைவன் ஆசீர்வதிச்சிருக்கிறான். அதை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னும் இவற்றை பயன்படுத்தி லாபத்தை ஈட்டும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. சரி நண்பர்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.